வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, என் பொண்ணுக்கு காலேஜுக்கு தைச்ச ட்ரெஸ் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே ஓப்பன் டாப்பு, ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாமே ப்யூர் காட்டனு, நல்லாயிருக்கும். இதில் வந்து எல்லா வீடியோவும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். இதில் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கன்னா டக்குன்னு நீங்கள் கற்றுப்பீங்க. கொஞ்சம் பழகுறவங்க இல்லை வந்து ஓரளவுக்கு தைக்க தெரிகிறவங்க அப்படின்னா இது வீடியோ லிங்க் எல்லாமே கொடுத்துறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், இல்லைன்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துறேன். நீங்கள் கொஞ்சம் லாங் வீடியோவாக பார்த்து கற்றுக்கங்க. இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கிச்சின்னா நீங்கள் பார்த்து வரைஞ்சிக்கோங்க. நான் இதில் வந்து நிறைய உங்களோட பேச போகிறேன். என்கிட்ட சிஸ்டர் அவங்க வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட நிறைய கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா வந்து அவங்க டெய்லராக இருக்காங்க. இப்படி நம்ம வந்து கஸ்டமரை பிக்கப் பண்ணணும், என்ன மிஷின் வாங்கலாம், எப்படி எப்படிலாம் தைக்கலாம் எல்லாமே சொல்லுங்கள். ஏன்னா வந்து நாங்கள் வந்து இப்போ தான் பிகினர்ஸு, நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் என்கிட்ட கேட்குறீங்க. என்கிட்ட கேட்குறது வந்து ரொம்ப சந்தோஷம்தான். நான் என்ன சொல்கிறேன், எப்படி நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நம்ம வந்து நமக்கு எப்படி ப்ளவுஸ் தைப்போமோ அதே மாதிரி எப்படி நீட்டாக எங்கேயுமே கரெக்ஷன் சுருக்கம் இல்லாமல் பேக் சைடு ஃப்ரண்ட்டு கை சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருந்தால் தான் நம்ம போடுறோம். அப்படி வந்து நீட்டாக இல்லைன்னா அதில் வந்து என்ன ஆல்ட்ரேஷன் பார்த்துட்டு நம்ம அடுத்து வந்து அதை கரெக்ஷன் பண்ணி தைக்கிறோம். அதாவது அந்த ப்ளவுஸுக்கு நம்ம கரெக்ஷன் பண்ணலைனாலும் அடுத்த ப்ளவுஸுக்கு நம்ம கரெக்ஷன் பண்ணி தைக்கிறோம். அந்த மாதிரி தான் கஸ்டமருக்கும். நீங்கள் வந்து கஸ்டமருக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக தைச்சி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க 10 பேருக்கு சொல்லுவாங்க, 10 பேர் 100 ஆகும். அப்போ வந்து கஸ்டமர் இன்னும் நிறைய வருவாங்க. ஆனால் வந்து அந்த கஸ்டமருக்கு நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைச்சி தர்றீங்க, அதை சொதப்பிட்டீங்க, சரியாக வரலை அப்படின்னா அவங்க வந்து அந்த 10 கஸ்டமர்கிட்டையும் சொல்லுவாங்க, அவங்க தைக்கிறது சரியில்லை, அவங்க இவ்வளோ மோசமாக தைச்சி கொடுத்துட்டாங்க, அங்கே நல்லா இல்லை, அந்த பொண்ணு நல்லா தைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதாங்க நம்ம வந்து கஸ்டமரை பிக்கப் பண்ணுறது வந்து இந்த 2 விதம்தான். ஒன்று வந்து நம்ம சரியாக தைச்சி தரலைன்னா நம்ம பேர் அடிபட்டுரும். அவங்க 10 பேர்த்திட்ட வந்து சொல்லிடுவாங்க. ஏன்னா வந்து பொண்ணுங்கன்னா வந்து ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னா அதையும் சொல்லுவாங்க, நல்லா இல்லைன்னா அதையும் சொல்லுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு தைக்கிற மாதிரி நீங்கள் கஸ்டமருக்கும் தைச்சி கொடுங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னா அதில் என்ன கரெக்ஷன், கையை இறக்கி வைக்கணுமா, ஏற்றி வைக்கணுமா, ஒரு பேப்பர் அதாவது நல்லா பிக்கப் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா தைக்கிறது வரைக்கும் ஒரு நோட்டு போட்டு கூட பேர் போட்டு எழுதி வைங்க. நான் வந்து படிக்கலை, எனக்கு வந்து தெரியாது, 8th வரைக்கும் படித்தனால நான் வந்து எழுதி வைக்கிற பழக்கம் இல்லை. நான் வந்து ப்ளவுஸில் மார்க் பண்ணி வச்சுக்குவேன். இந்த ப்ளவுஸில் வந்து கை இறக்கம் வேணும்னா அதுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு இறக்க வேணும்னு அம்புக்குறி போட்டு வச்சுக்குவேன். கீழ்வாக்கில் போட்டு அம்புக்குறி போட்டு வச்சுக்குவேன். இந்த அளவுக்கு அவங்க இறக்கி வைக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இடுப்பு இறக்கி வைக்க சொன்னாலும் கீழ்ப்பக்கமாக போட்டு அம்புக்குறி போட்டு வச்சுக்குவேன். அதே மாதிரி அக்கிள் வந்து லூஸ் வேணும், டைட்டாக இருக்குது இல்லை லூஸாக இருக்குது அப்படின்னா அக்கிளில் வந்து ஒரு அடையாளப்படுத்திடுவேன் நான். அப்போ அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து தோணும், சரி அவங்க வந்து இது கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க, அது வந்து நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்னு. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து மேலே ஏற்றிக்கிச்சு அப்படின்னா அந்த பட்டியில் வந்து ஒரு அம்புக்குறி மாதிரி போட்டுருங்க, எந்த அளவு இறக்க வேணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் வந்து நம்ம அடையாளப்படுத்தி வச்சுக்கணும். நீங்கள் வந்து மறக்கக்கூடாது. மறக்காமல் அவங்க சொல்கிற கரெக்ஷன் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு தைச்சி கொடுத்துட்டிங்கனாவே போதும். ரெண்டாவது வந்து அந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு பார்க்கும்போதே வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்ல, நல்லா நீட்டாக இருக்கும் ப்ளவுஸு, எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் கழுத்து இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக தைச்சிருக்காங்க, பரவாயில்ல, இனிமேல் இவங்ககிட்டே தான்ப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அக்கா தங்கச்சி அவங்க சொந்த பந்தம் எல்லாத்துட்டையும் சொல்லுவாங்க இல்லையா. சொல்லும்போது தான் நம்ம வந்து ஒரு கஸ்டமரை எப்படி பிக்கப் பண்ணுறதுன்னு வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அதுவே ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து சுடிதாராக இருக்கட்டும், ப்ளவுஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு அளவுகள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. சப்போஸ் அவங்க கரெக்ஷன் சொல்கிறது எல்லாமே எழுதி வைங்க. அப்படி இல்லைன்னா மார்க் பண்ணுங்கள். சுடிதாருக்கும் அதே தான். அதாவது வந்து ஃபேண்ட்டு இறக்கும், டாப்ஸு இருக்கும், இல்லை ஃபேண்ட்டு லூஸாக இருக்குது, இல்லை டாப்ஸ் லூஸாக இருக்குது, எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா. சொல்லும்போது நீங்கள் எழுதி வச்சு பண்ணுங்கள். எழுதி வச்சு பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும். அப்புறம் இந்த நம்ம நெக்கெல்லாம் தைக்கிறோம் இல்லையா, நெக்கு வந்து ப்ளவுஸுக்கு வந்து நெக்கு வந்து நம்ம 2 தையல் போடுவோம், இல்லைன்னா வந்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கு ஒரு தையல் போட்டு ஹெம்மிங் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது வந்து நீங்கள் வந்து கழுத்தை வந்து அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க.
கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கழுத்து வந்து சுருக்கம் கொடுக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸு இப்போ முடிச்சாச்சு. இதுக்கு பட்டன் வந்து ரெடி பண்ணிடலாம். இது வந்து அலுமினியம் பட்டனு. இது நூல்கண்டு கடையில் கிடைக்கிது, வாங்கிக்கோங்க. இதில் வந்து செக்குடு டிசைன் இருக்கனால நம்ம அந்த செக்குடு டிசைனே பண்ணணும்னு இந்த ட்ரெஸ்ஸுக்கு பண்ணேன். இதுக்கு வந்து ஒரு 3 பட்டன் ரெடி பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் வந்து கேன்வாஸுக்கு வந்து பைப்பிங் யாரும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து 2 லைன் பைப்பிங் கொடுத்து கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப அழகாக பண்ணணும் அப்படின்னு என்னோடய ஆசை. அதனால் ஃபேண்ட்டில் வந்து ரெட் கலர் வந்தது, அந்த ரெட் கலர் பைப்பிங் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் ரேட்டு வந்து லைனிங் வந்து 100 ரூபா, தையக்கூலி வந்து 350 ரூபா வாங்கினேன். வாங்கலாங்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு, ஆனால் இது எங்கள் பாப்பாவுக்கு தான் தைச்சிது. இது ரேட்டுக்கு வந்துட்டு சொல்லிடுறேன், நான் 350 ரூபா வாங்கலாம். லைனிங் வந்து அவங்க கொடுத்துட்டாங்கன்னா 350 ரூபா வாங்கலாம், இல்லை நம்ம போட்டால் எக்ஸ்ட்ரா 100 ரூபா வாங்கணும். சேம் அதே மாதிரி தான் இதுவும் காட்டன் சுடிதார் தான். இது வந்து ப்ளூ கலர் ஃபேண்ட்டே தான் உங்களுக்கு. இதுக்கு கேன்வாஸ் நம்ம கட் பண்ணி தான் தைக்க போகிறோம். இது ஸ்டார் நெக் மாதிரி வரும் உங்களுக்கு. இதில் வர எல்லா ட்ரெஸ்ஸஸுமே வந்து நெக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, எல்லாமே வந்து ஏன் எனக்கு தெரியவே மாட்டேங்குது. ரொம்ப அழகாக தைச்சி போட்டால் கூட நமக்கு வந்து வியூஸ் வந்து கம்மியாக தான் போகுது, மக்களுக்கு வந்து அதிகம் போய் சேர மாட்டேங்குது. ஏன்னு எனக்கு புரியவும் மாட்டேங்குது. இல்லை வேறு எப்படி வீடியோ போடணுனாச்சும் நீங்கள் வந்து யூடியூப்பில் ஏதாவது வீடியோ போட்டுட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஏன்னா வந்து நம்ம போடுறது வேஸ்ட் ஆகிடக்கூடாது, யாருக்காச்சும் கற்றுக்கணுன்னு தான் நம்ம ஆசைப்பட்டு போடுறோம். ஆனால் அது வந்து கரெக்டான முறையில் அது போய் சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறப்ப வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி, அதனால தான் மறுபடியும் போட்டு கொஞ்சம் நான் அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாச்சும் பார்த்து கற்றுக்கிட்டோம், அவங்க பொண்ணுக்கு பசங்களுக்கு இந்த மாதிரி தைச்சி போடட்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் மறுபடியும் போடுறேன் நான். ஆனால் வந்து சிலருக்கு வந்து நான் இந்த போட்ட வீடியோ எடுத்து போகிறது வந்து பிடிக்க மாட்டேங்குது, அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனால் வேறு வழி இல்லை, இது எப்படியாவது நான் கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணும், அவங்களும் ஈஸியான முறையில் கற்றுக்கணும் அப்படின்னு தான் போடுறேன் நான். கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக கற்றுக்குவீங்க நான் நம்புகிறேன். இதில் எது கரெக்ஷன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்டார் நெக் வெட்டிட்டு சைடில் ஒரு இன்ச் வச்சு மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிவிட்டு ஃபேண்ட்டு கிளாத்தில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஓரத்துலேயே நம்ம ஓடு தையல் போட்டுடலாம். ஓடு தையல் போட்டுட்டு கடைசியாக நம்ம பிரித்து விட்டுடலாம். 2 தையல் போட்டுட்டு நம்ம கடைசியாக பிரித்து விட்டுடலாம். நான் ஓடு தையல் மட்டும் போடுங்க, நெருக்கு தையல் தேவையில்லை இதுக்கு. அப்புறம் வந்து மிஷின் பற்றி கேட்டிருந்தாங்க. மிஷின் பற்றி சொல்லலைன்னா வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு தைக்கிறதுக்கு இப்போ தான் போகிறீங்க, பழகிறதுக்கு போகிறீங்க அப்படின்னா சின்ன மிஷின் வாங்கிக்கோங்க. மெரிட்லேயே வந்து நான் தைச்சது எல்லாமே மெரிட்டு தான். சின்ன மிஷின் பெரிய மிஷின் எல்லாமே மெரிட்டு தான். மெரிட்டில் வந்து சின்ன மிஷின் இருக்குது, மெரிட்டில் வந்து வாங்கி அதாவது செகண்ட் ஹேண்டில் கூட வாங்குங்க. புதுசாக வாங்கலைனாலும் பழகும் போது செகண்ட் ஹேண்டில் வாங்குங்க. சில பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக அதில் சாதிக்கணும்னு சாதிப்பாங்க, சில பேர் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஏதாவது வேலை இல்லை வந்து குடும்ப சூழ்நிலை அப்போ அந்த மாதிரி வர்றப்போ வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது, அவ்வளோதான், நம்மளால் செய்ய முடியல. இது வந்து டாப்ஸில் வந்து கீழே வர கிளாத்து அது சென்டரில் வச்சு கொஞ்சம் டிசைன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறேன். அது வந்து அவங்க பண்ணலான்னு ஆசையாக போவாங்க, கடைசியில் வந்து குடும்ப சூழ்நிலைனால அவங்களால அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் இருக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் பழசாக வாங்குங்க. பழசு வந்து கம்மியாக தான் கிடைக்கும் உங்களுக்கு, 2500 இல்லைன்னா வந்து 1500 ரூபாய்க்குலாம் மிஷின் இருக்குது. பழசு வாங்கினீங்கன்னா செகண்ட் ஹேண்டில் வாங்கினீங்கன்னா வந்து உங்களுக்கு காசும் கம்மியாக இருக்கும், நல்ல மிஷினாகவும் கிடைக்கும். ஏன்னா வந்து இப்போல்லாம் வந்து இந்த ஜாக் F4 மிஷின் வாங்கி பழகிட்டாங்க நிறைய பேர். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக தைக்கிறவங்க வந்துட்டு நல்லாவே தைச்சிட்டு இருந்தால் கூட கொடுத்துட்டு வந்து நம்ம பெரிய மிஷினாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கொடுக்குறாங்க. அதனால வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மிஷினே கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மெரிட்லேயே வந்து அடுத்த சைஸ் ரொம்ப சின்னதாக இல்லாமல் நம்ம மோட்ரு போட்டு தைக்கிற மாதிரி அடுத்த சைஸ் அடுத்த சைஸ் வந்து கிடைக்கிது உங்களுக்கு. அதுவும் நல்லா தான் இருக்கும், ஆனால் அதுக்கு மோட்ரு நம்ம தனியாக ஃபிட் பண்ணணும். அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் ரொம்ப வருஷமாக அதான் தைச்சேன். அதாவது வந்து நான் இப்போ சின்ன மிஷின் வாங்கி
ஒரு 10 வருஷம் கழித்து தான் அடுத்து பெரிய மிஷின் வாங்கினேன். அப்புறம் பெரிய மிஷின் வாங்கி 10 வருஷம் கழித்து தான் நான் வந்து இந்த மிஷின் வாங்கினேன். இது ஜாக் F4. இது வாங்கினதுலேருந்து இப்போ இது வாங்கி 2 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் எந்த ரிப்பேரும் இல்லை. நல்லா இருக்குது. நம்ம நிறையா தைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ நேரம் தைச்சாலும் உங்களுக்கு மிஷின் எந்த ஃபால்ட்டும் வராது. நம்ம 3 மாதத்துக்கு ஒருக்கா இந்த ஆயில் மட்டும் மாற்றினா போதும். அதிகமாக தைக்கிறவங்கன்னா 3 மாதத்துக்கு ஒருக்கா மாற்றணும். இல்லை கம்மியாக தைக்கிறவங்கன்னா ஒரு 4 மாதம் விட்டு கூட மாற்றிக்கலாம். இந்த இதில் இருக்க ஆயில் டேங்க் மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஆயில் மட்டும் புது ஆயில் ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும். அதில் இருக்க ஆயிலே எல்லா பக்கமும் ஃப்ரெட் ஆகும் உங்களுக்கு. நம்ம வந்து எக்ஸ்ட்ராலாம் ஆயில் விட தேவையில்லை இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது வந்து மிஷின்லேயே போட்டு லைனிங் இதெல்லாம் வச்சுக்கலாம். நல்லா வந்து இடம் பெருசாக இருக்கும் உங்களுக்கு, ஸ்ட்ராட்டமாக இருக்கும். நம்ம வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மிஷின் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் செம்ம சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ஓரளவுக்கு தைச்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு மிஷின் மாற்றணும்னு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த மிஷின் வாங்குங்க. இதுக்கு நான் கேரண்டி செம்மையாக தைக்கும். நான் வாங்கினப்போ டெப்ளேசரோடு வந்துட்டு 23,000 ரூபா வந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஒரு 25 வரும்னு நான் நினைக்கிறேன். என்னோட கெஸ்ஸிங் இப்போ கூட இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா வந்து இப்போ தான் இந்த மிஷினை எல்லோரும் வாங்குகிறாங்க. பழகிறவங்க கூட இந்த மிஷினை வாங்கி போட்டு பழகுறாங்க. அந்தளவுக்கு வந்து இந்த மிஷின் வந்து ரிப்பேர் இல்லை. நம்ம மோட்ரு வந்து அந்த வீல்லையும் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அப்போ அட்டாச் பண்ணனால நமக்கு வந்து தனியாக மோட்ரு பெருசாக இருக்காது. அதனால் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்குது இந்த மிஷினு, சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து எனக்கு அந்த 2 மிஷினுமே வந்து ராசியான மிஷின் தான். 2 மிஷினுமே நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து சின்ன மிஷின் வச்சுருந்தேன். அதுவுமே வந்து நல்லா தான் தைச்சிச்சு, எனக்கு நல்லா உழைச்சிச்சு. அதில் வந்து என்னென்னா வந்து நாளாக அந்த ஸ்பாட்டெல்லாம் வந்து உள்ளே தேய ஆரம்பிச்சிருச்சு. அது தேய ஆரம்பிக்க வேலை வந்து அதிகமாகிடுச்சு. அதனால் வந்து அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 1000 ரூபாய்க்கு தான் எடுத்துக்கிட்டாங்க. அதை கொடுத்துட்டு 10,000 ரூபாய்க்கு கொஞ்சம் மெரிட்லேயே பெரிய மிஷின் வாங்கினேன். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அதுவும் எனக்கு வந்து ராசியான மிஷின் தான். அதுவும் எனக்கு நல்லா உழைச்சிச்சு. நல்லா ராசியானது கூட. ராசின்றதோட வந்து நமக்கு சும்மா அடிக்கடி ரிப்பேர் ஆகாமல் நல்லா உழைச்சிச்சு. இல்லை ஒரு சில மிஷினை வந்து சும்மா ரிப்பேர் ஆகிரும், கடுப்பாக வரும், நமக்கு தைக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதுவுமே வந்துட்டு எனக்கு சும்மா அந்த மோட்ரு இல்லை அந்த மிஷினை ஏதாச்சும் நம்ம தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி டயத்தில், இல்லை வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் டயத்தில் அந்த நம்ம அதாவது வந்து உடனே ப்ளவுஸ் கொடுக்கணும் அவசரம் அப்படின்னு நம்ம போய் உட்காந்தோன்னா அந்த மிஷின் ரிப்பேர் ஆகிடுது. அதனால் வீட்டில் கெஞ்சி அடம்பிடிச்சி அதுக்கப்புறம் இந்த மிஷின் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ இது வாங்கினதுலேருந்து இது வரைக்கும் நான் எந்த ரிப்பேர் பண்ணலை. கீழே இருக்க பெடல் மட்டும் கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா வந்து அதுக்குள்ளே இந்த ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லிக்கிறேன். இதில் வந்து கீழே வர பார்டர் எடுத்து தான் நான் இந்த சென்டரில் வச்சுருக்கேன். இது ஸ்டார் நெக் மாதிரி வரும். இதுதான் பேண்ட்டு. இதில் இருக்க மெட்டீரியல் தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். கைக்கு எல்லாத்துக்கும் பைப்பிங் கொடுத்து பார்டர் கொடுத்துருக்கேன். இது சூப்பராக இருக்கும். இதுவும் காட்டன் சுடிதார் தான். இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். இது ரவுண்ட் நெக்கில் நான் டிசைன் பண்ணியிருப்பேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கவனித்து பாருங்கள். பெடல் வந்து ஏன் நான் தள்ளி வச்சேன்னா ஒரு சைடு கால் வலிங்க, அதாவது சொத்து கால் வந்து எனக்கு அந்த இடுப்போடு சேர்த்து வலி அதிகமாக, ரொம்ப நேரம் வந்து நம்ம அந்த சோத்துக்காலில் வந்து தைக்கவே முடியாது. அந்த இதில் வந்து பெடல் மிதிக்கவே முடியாது. அதனால் வந்து இந்த பக்கம் ஓரத்தில் அந்த பெடல் வந்து 2 தடவை வந்து மாட்டி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு போனாங்க. அந்த பெடல் வந்து இந்த ஓரத்தில் போட்டுட்டாங்க. இப்போ ஓரத்தில் போடவும் நான் வந்து சோத்துக்காலில் இப்போ சுத்தமாக பெடலே மிதிக்கிறது இல்லை. அந்த தொடத்தட்டி மட்டும் நான் நகட்டிக்குவேன். மற்றபடி இந்த காலில் வந்து என்னால் பெடல் வந்து அமுத்த முடியாது. இந்த பக்கம் இருக்க காலில் தான் நான் பெடல் அமுத்திக்கிறது. அதனால் எனக்கு ஏற்ற மாதிரி இந்த பக்கம் இப்போ ஓரத்தில் போட சொல்லிட்டேன். இல்லைன்னா வந்து அது வந்து சென்டராக தான் போடுவாங்களாம்.
சென்டராக போட்டு 2 கால்லையும் மிதிக்கிற மாதிரி தான் பண்ணுவாங்களாம். ஆனால் அந்த தம்பிக்கிட்ட சொல்லி நான் இந்த மாதிரி எனக்கு கால் வலி இருக்குது, எனக்கு வந்து இந்த ஓரத்தில் போட்டிங்கன்னா நான் வந்து இந்த காலில் பெடல் அமுத்திக்குவேன், இந்த கால் யூஸ் பண்ணேன்னா வந்து ரொம்ப பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அந்த தம்பி வந்து மாற்றி விட்டு போனாங்க. ஆனால் வந்து சலிக்காமல் அவங்க தான் மிஷின் வாங்கி கொடுத்தாங்க. மிஷின் வேலை பார்க்குற பையன்கிட்ட தான் சொல்லி வாங்கினேன். அவங்க சலிக்காமல் ஒரு 2 தடவை வந்து எனக்கு வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. அது மட்டும்தான், மற்றபடி எனக்கு அந்த மிஷின் வந்து எந்த ஃபால்ட்டும் வந்ததில்லை. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் தைச்ச இந்த 2 மிஷின்லேயே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம தைக்கிறதுக்கு வந்து கரெக்டான ஒரு இது வந்து இந்த மிஷின் தான். நல்லா ஸ்பீடாகவும் தைக்கலாம், மெதுவாகவும் தைக்கலாம். எவ்வளோ நேரம் தைச்சாலுமே வந்து நமக்கு சலிப்பே ஆகாது, கால்வலி இருக்காது. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மிஷின் வந்து JAK-A4 மிஷின் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. நான் மறுபடியும் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது இந்த மிஷின் வாங்கினதுக்கப்புறம் ஒன்று தைக்கிறதுக்கு. அதுனா வந்து ரொம்ப கடுப்பாக இருக்குது. அந்த மோட்ரு சவுண்டில் இருக்குது பாருங்கள், அப்படியே செம்ம டென்ஷனாக இருக்கும். தூங்குறவங்கள கூட எழுப்பி விட்ருவோம் அந்த மிஷின் சவுண்டும் மோட்ரு சவுண்டும். அவ்வளோ சவுண்டு கேட்கும். வீட்டில் இருக்கவங்களாம் சத்தம் போடுவாங்க, ஒரு படம் வச்சு பார்க்க முடியாது, அந்தளவுக்கு சவுண்டு அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து இந்த மிஷினில் வந்து சவுண்டே இருக்காது. அந்த நூல் தும்பது மட்டும் கொஞ்சம் சவுண்டு வரும். மற்றபடியில் தைக்கும் போதெல்லாம் நமக்கு அவ்வளோவா சவுண்டு வராது, அமைதியாக தான் இருக்குது, மெதுவாக தான், சாஃப்டாக தான் இருக்குது, சவுண்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க இருக்கிற பக்கம் அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி மிஷின் வாங்கி போட்டிங்கன்னா நம்ம தைக்கிறதுக்கு வந்து பிரச்சனையே இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் பார்க்குற டெய்லர் எல்லாருமே வந்து இந்த மிஷின் தான் வாங்குகிறாங்க. இதுலேயே வந்து 2 இருக்குது. இன்னொன்று வந்து அதுக்கு பேர் ஜாக் வந்து F4 இது. ஆனால் இன்னொரு மிஷின் வந்து அது என்னன்னு பேர் எனக்கு சரியாக தெரியல, அதுவும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் வாங்குறவங்க வந்து இந்த மிஷின் வாங்குங்க, நான் கேரண்டி, சூப்பராக இருக்குது. நான் எல்லா மிஷினை பற்றி கேட்டிருந்தீங்க. அப்புறமா வந்து இப்போ கஸ்டமரை எப்படி பிக்கப் பண்ணணும்னு கேட்டீங்க. நீங்கள் நல்லா தைச்சிங்கன்னா உங்கள் கஸ்டமர் எங்கே இருந்தாலும் தேடி வருவாங்க உங்கள்கிட்ட. அதை பற்றி கவலையே படாதீங்க. நீங்கள் நல்லா வந்து நீட்டாக தைக்க கற்றுக்கோங்க. கற்றுட்டு நீங்கள் இப்போ வர்ற கஸ்டமர்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு ப்ளவுஸ் பிடிச்சிருக்கா, உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்கள், கொண்டு வந்து கொடுக்க சொல்லி அப்படிலாம் சொல்லுங்கள். நான்லாம் வந்து ஆரம்பத்துலலாம் தைக்கும்போது துணியே வராது தைக்கிறதுக்கு. வீட்டில் போய் வாங்கிட்டு வருவேன் நான். கொஞ்சம் தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் வீட்டில் போய் தைச்சி கொண்டு கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வருவேன். வீட்டில் தான் போய் மெட்டீரியலும் வாங்கிட்டு வருவேன் தைக்கிறதுக்கு. ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி துணி இருக்குது வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் போய் தான் வாங்கிட்டு வருவோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவங்க வீட்லேயே போய் வாங்கிட்டு வருவோம். அவங்க வீட்லேயே போட்டு பார்த்து கரெக்ஷனும் சொல்லுவாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து ஏதாவது இடுப்பு ஏதாவது லூஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க. மறுபடியும் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம போய் பிடிச்சடிச்சு கொண்டு போய் கொடுக்கணும். அவங்க வந்து காலேஜில் வேலை பார்க்குற டீச்சர்ஸ், இந்த மாதிரி ஸ்கூலில் வேலை பார்க்குற டீச்சர்ஸ் அந்த மாதிரி தருவாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் வசதியாக இருக்கனால நம்ம தான் போய் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம தான் கொண்டு போய் கொடுக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நாளடைவில் வந்து நம்ம நிறைய தைக்க கஸ்டமரை நான் போய் அந்த வீட்டில் போய் இப்போ பயல்கள்கிட்ட கொடுத்துடுவேன், பிள்ளைகள்கிட்ட கொடுத்து விடுவேன். போய் அவங்க வீடு அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு வா, காலையில் டைம் சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்துவிட்டு அந்த மாதிரி கொடுத்து விட்டுட்டு காசு வாங்கிட்டு வர சொல்லுவேன். ஆனால் அது நாளடைவில் வந்து மாறிடுச்சு. அந்த வீட்டில் போய் கொடுக்குறதுன்றது வந்து போய் வாங்கிட்டு வர்றது, வீட்டில் போய் கொடுத்துட்டு வர்றது எல்லாமே ஓரளவுக்கு மாறிடுச்சு. ஏன்னா வந்து இங்கேயே கொடுத்துட்டு இங்கேயே வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ எனக்கு நிறைய தைக்கணும்னு ஆசை இருக்குது. என்னோடய உடம்பு சூழ்நிலை என்னால் வந்து நிறைய தைக்க முடியல. சரி, அதான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னோட வேஸ்ட் ஆகிடக்கூடாது. என்னை மாதிரி எத்தனையோ சகோதரிகள் வந்து டெய்லராக இருப்பீங்க, அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும், அவங்களும் ஈஸியாக கற்றுக்கணும். என்னை மாதிரி நிறையா அவங்களும் சம்பாதிக்கணும். ஏன்னா ஃப்ரீயாக இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை வேலைக்கு போகிறவங்கள விட டெய்லரிங் ஒன்று கற்றுக்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நம்ம துணியை நம்மளும் தைச்சிக்கலாம், நம்ம பிள்ளைகளுக்கு சுற்றி இருக்கவங்களுக்கு நம்ம எப்படி வேணாலும் நம்ம டிசைன் பண்ணி தைச்சிக்கலாம். அது தைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஆர்வமாக இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதுங்க, வேறு எதுவுமே வேணாம்.
அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட், அதாவது வந்து ஒரு மெட்டீரியல் எடுக்கிறோன்னா அது இப்படி தைக்கணும்னு நினச்சி நம்ம கற்பனை பண்ணி அது கைக்கு கொண்டு வந்து நம்ம போட்டு பார்க்குற அழுகே தனி தான். ஒருத்தவங்கள பார்த்து அந்த டிசைன் பண்ணுறதோட நம்ம மனசுக்குள்ளேன்னு ஒரு கற்பனை வரும் பார்த்திங்களா, அந்த ட்ரெஸ்ஸு வந்து இப்படி தைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கற்பனையை வந்துட்டு முழுசாக நம்ம அதை தைச்சி நம்ம கைக்கு கொண்டுட்டு வர்றதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரி தான் நான் ஒன்று தைக்கிறப்ப ஒரு மெட்டீரியலை கையில் எடுத்தேன்னா வந்து யோசிப்பேன், இது இப்படி தைக்கணும், இந்த மாதிரி கொடுக்கணும், இந்த மாதிரி பைப்பிங் கொடுக்கணும், இந்த மாதிரி இதை டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே நான் வந்து யோசித்து அதே மாதிரி தைச்சிடுவேன் நான். ஏன்னா வந்து இப்போ எவ்வளோ ரெடிமேட் சுடிதார் மாதிரி நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். அது எல்லாமே வந்துட்டு என்னோடய கற்பனையில் தைச்சது தான். தூங்கும்போது கூட யோசிப்பேன் நான், நாளைக்கு நம்ம தைக்க போகிறோம், அது வந்து டிசைனாக தைக்கணும், அது எப்படி தைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி தூங்கிட்டு தான் இருப்பேன். ஆனால் என்னோடய சிந்தனை எல்லாமே வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸு மேலே தான் இருக்கும். சில நேரம் வந்து தூங்கிட்டு இருந்து திடீர்னு எந்திரிச்சு அந்த ட்ரெஸ்ஸு வந்து ஓரளவுக்கு முடிச்சு வச்சுருப்பேன். தூங்கிட்டு இருந்து திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துட்டு போய் தைப்பேன் நான். பிள்ளைங்க கூட கேட்குங்க, என்னவா தூங்கிட்டு தான் இருந்த, போய் பேய் பிடிச்ச மாதிரி எந்திரிச்சு உட்காந்து தைக்கிற அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருக்காங்க. அது வந்து என்ன, நம்மளோட ஆர்வம், அது வந்து நம்ம கனவுக்குங்கிற மாதிரி அதை கொண்டுட்டு வரணுன்ற ஒரு ஆர்வம் தான். அதே மாதிரி ஒரு தச்சு போட்டதுக்கப்புறமா பார்த்து ரசிப்பேன் நான். இப்போ எங்கள் பாப்பாவுக்கு இருக்கட்டும், அவங்க போடுறாங்க அப்படின்னா நான் சுடிதார் போடுறதில்ல. நான் வந்து என் பையன் வந்து 12th போகும்போதே வந்து நான் சுடிதாரை ஸ்டாப் பண்ணிட்டேன். சாரி மட்டும்தான். ஏன்னா கொஞ்சம் நான் குட்டையாக இருப்பேன், என் பையன் வளர்த்தியாக இருப்பான். அவனோட சுடிதார் போட்டு போனால் வந்து அக்கா தங்கச்சி தம்பி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்ததுனால சரி நம்ம இதுக்கு மேலே போடக்கூடாது. போடுறாங்க, இப்போ இருக்கவங்க எல்லாருமே போடுறாங்க. ஆனால் வந்து பிள்ளைங்களோட போகும்போது நமக்குன்னு ஒரு மரியாதை வேணும்னா வந்துட்டு அது சாரியால் தான் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு நான் அப்போ இருந்தே சுடிதாரெல்லாம் ஓரம் கட்டிட்டு சாரி கட்ட ஆரம்பிச்சிட்டேன். சுடிதார் வந்து போடுறதில்ல. அதனால் இப்போ பாப்பாவுக்கு தைச்சி போட்டு அழகு பார்த்துக்கிறது. நம்மலாம் அந்த காலத்தில் இருக்கும்போது ஒரு ட்ரெஸ்ஸு வந்து எடுத்து கொடுக்குறதுக்கு நம்ம அடம் பிடிச்சி தான் எடுத்து தருவாங்க. ஆனால் இப்போ இருக்க பசங்களுக்கெல்லாம் வந்துட்டு நம்மளே போய் தேடி பார்த்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம், அவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு. அப்போ இருக்க சூழ்நிலை அப்படி. இப்போ வந்து எல்லாமே வந்துட்டு பிள்ளைங்க வந்து ரசித்து போடுறாங்க. அவங்கள போட்டு அழகு பார்க்குற சந்தோஷம் நமக்கு வந்துட்டு அளவே இல்லை, அதை சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதை நீங்களும் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பேசுகிறேன். இது எப்படி இருக்குன்றது வந்து சொல்லுங்கள் நீங்கள். இல்லை வேறு என்ன உங்களுக்கு டவுட்டு தைக்கிறது இல்லை அதையும் சொல்லுங்கள். நான் இங்கே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ப்ளவுஸ்க்கு வந்து லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்து 200 வாங்குறாங்க. டவுனுக்குள்ளேன்னு இன்னும் அதிகமாக வாங்குவாங்க. கடை இந்த மாதிரிலாம் பிடிச்சிருந்தாங்கன்னா வந்துட்டு மேக்ஸிமம் 250 தான் வாங்குவாங்க. அதே மாதிரி சாதா ப்ளவுஸ்க்கு 100 தான். சுடிதாருக்கு வந்து சும்மா நம்ம வந்து ரவுண்ட் நெக்கு ஒரு பைப்பிங் வச்சு தைக்கணுன்னா வந்து 250 வாங்கலாம், இல்லைன்னா 300 வாங்கலாம். அதுக்கு மேலே தரமாட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியாக டிசைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஒரு 300 350 வாங்கினா தான் கட்டுப்படி ஆகும். ஏன்னா கேன்வாஸ் இருக்குது, அதுக்கு வேலை இருக்குது, நமக்கு அதிகமாக வேலை இருக்குது, பட்டன் வைக்கணும், கொஞ்சம் வேலை இருக்கனால நம்ம அமௌண்ட்டு சேர்த்து வாங்கி தான் ஆகணும். இந்த பிளாக் ட்ரெஸ்க்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கேன். இதுவே மெதுவாக தான் இருக்குது, ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நான் எப்படி இது கட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்து ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. எக்ஸ்பீரியன்ஸாக தைக்கிறவங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. சப்போஸ் பிகினர்ஸ் அவங்களுக்கு புரியல அப்படின்னா தனியாக நான் லிங்க்கு கொடுத்துறேன், மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா வந்து நான் வந்து இந்த மாதிரி வீடியோ சேர்த்து போடுறது வந்துட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் போடுறது புரியல, வேஸ்ட்டு, இது எதுக்கு இப்படி போடுறீங்க, சேர்த்து வச்சு ரொம்ப நேரம் ஓட விடுறீங்க வீடியோவை, புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த வீடியோஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்குது.
இந்த மாதிரி பைப்பிங் வச்சுலாம் யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. நம்ம சேனலில் வந்து முக்கால்வாசி பைப்பிங் வச்சு தான் நம்ம எப்படி அழகாக டிசைன் பண்ணுறதுன்றது வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். இதுக்கு வந்து பைப்பிங் நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம பட்டன் கொடுத்துடலாம். பிளாக்ல இது அலுமினிய பட்டனு. நம்ம சிங்கிளாக தான் எடுத்துகிட்டு நல்லா நூல் சுற்றிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம வச்சு தைக்க போகிறோம். வச்சுட்டு நம்ம சுற்றிலும் தைச்சி விட்டால் போதும். சுற்றிலும் மட்டும் தைச்சி விடுங்க. ஏன்னா இதுக்கு வந்து அடியில் ஹோல் வைக்கிறது மாட்டினீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நம்ம துவைக்கும் போது செய்யும்போது வந்து அது தனியாக வந்துடுது, நிற்க மாட்டேங்குது. நானும் நிறையா யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். அதனால சும்மா சிங்கிள் பட்டன் மட்டும் நான் வைக்கிறப்ப இது நல்லாயிருக்கு. எவ்வளோ நாள் வந்து அது வந்து பிஞ்சிட்டு வர்றதில்ல. நம்ம கையிலே தைச்சிருக்கனால நல்லாயிருக்கு. கைக்கு இதுக்கெலாம் பைப்பிங் வச்சு கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு அழகான ஒரு ரெடிமேட் டாப் மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றது வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து லாஸ்ட்டு ட்ரெஸ். இதோட அவ்வளோதான். இதுவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். இது வந்து செட்டு ட்ரெஸ்ஸு அந்த இதில் இருக்க ஃபோட்டோ வச்சு இது தைச்சிருப்பேன் நான். அந்த ஃபோட்டோ போட்டிருக்கேன் நான் தனியாக சேனலில். இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக வரைஞ்சிட்டு கீழே கொஞ்சம் ஸ்கொயராக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு சுற்றிலும் ஒரு இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நடுவில் கோடு போட்டுக்கோங்க. நான் அந்த கோட்டில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் இருந்தால் போதும். இப்படி நம்ம யூ மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ நீங்கள் கட் பண்ணும்போது இப்படி தான் கட் பண்ணணும். இப்படி தான் கட் பண்ணணும். இப்போ மேலேயே நம்ம கட் பண்ணிவிட்டு இது வந்து வி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டுக்கோங்க. எப்பயுமே வந்து ஓடு தையல் தான் போடணும். ஏன்னா தைச்சி முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து அந்த தையலை பிரித்து விட்டுடலாம். இது மாதிரி கட் பண்ணி விட்டு தான் நம்ம தைக்க முடியும். கட் பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக மடிக்க முடியாது. ஃபுல்லாக ரவுண்டாக தைச்சி விட்ருங்க. அங்கங்கே கட் பண்ணி மட்டும் விட்டுருங்க. நேற்றுக்கு எலாஸ்டிக் பேண்ட் போட்டிருந்தேன். எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த லெக்கினில் வந்து நம்ம எப்படி எலாஸ்டிக் பேண்ட் மாதிரி நம்ம லெக்கின் பேண்ட் மாதிரி எப்படி கொண்டுட்டு வர்றதுன்னு நம்ம சேனலில் போட்டிருந்தேன். நேற்றுக்கு ஓரளவுக்கு வியூஸ் போச்சு. அதாவது 1000 பேர் நம்ம தான் பார்த்துருந்தாங்க. 1800 பேர் பார்த்துருந்தாங்க. நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் பார்க்கலன்னா நீங்களும் அது பாருங்கள். எப்படி ஈஸியாக எலாஸ்டிக் வச்சு நம்ம தைக்கலாம். நம்ம லெக்கின்லாம் போடுறோம்ல, சேம் அதே மாதிரி நம்ம காட்டன் ஃபேண்ட்டு இல்லைன்னா பூனம் ஃபேண்ட்டு அந்த மாதிரி இருக்குது. நம்ம எலாஸ்டிக் வச்சு தைக்கலாம். அது வந்து எப்படி வேணாலும் போடலாம். நம்ம எலாஸ்டிக் கொடுத்துக்கனால முன்னாடி பின்னாடி 2 பக்கமும் மாற்றி போட்டுக்கலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் நம்ம நாளாச்சுனாலும் வந்து நம்ம மாற்றி மாற்றி போடுறனால உங்களுக்கு சீக்கிரமாக அது வந்து பிரிஞ்சிட்டு வராது, நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து தையல் தெரியாமல் எப்படி தைக்கிறது, அதாவது உள்ளே இருக்க பிசுறு தெரியாமல் எப்படி தைக்கிறதுன்றது வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது வந்து அங்கங்கே கட் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி தைச்சிடலாம். திருப்பி நம்ம வந்து அந்த எட்ஜிலே தையல் போட்டுடலாம். அந்த எட்ஜிலே போட்டுருங்க. கேன்வாஸ் இருக்கனால கொஞ்சம் பொறுமையாக அப்படியே மெதுவாக தைச்சிட்டு வாங்க. இந்த 5 ட்ரெஸ்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது ஓரத்துலேயே வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து
இப்போ இந்த மயில் கலர் இந்த ட்ரெஸ்ஸு இந்த கலரில் தைச்சிட்ருக்கீங்கன்னா மேலே நீங்கள் தைக்கும் போது அந்த ஒயிட் கலர் இல்லைன்னா அந்த லைட் கலர் வந்து நூல் மாற்றிக்கோங்க. நூல் போடுறது மட்டும் நமக்கு தெரியக்கூடாது, இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. என்ன கலர் மேலே போடுறீங்களோ அதே கலர் சேம் கலர் நூல் மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம முடிக்க போகிறோம். எவ்வளோ சிம்பிளாக அழகாக இருக்குது பாருங்கள். இது நடுவில் நம்ம பட்டன்ஸ்லாம் வச்சுட்டோம்னா இன்னும் உங்களுக்கு நல்லா கிராண்டாக இருக்கும். இது சால் வந்து ஒன் சைடு போடலாம். சால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் கூட போட்டிங்கனாலும் அழகாக இருக்கும். இல்லை நடுவில் வந்து கிராண்டாக பட்டன் வாங்கி வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். இந்த ஓடு தையல் எல்லாத்தையும் பிரித்து விட்ருங்க. எப்போ நீங்கள் ஓடு தையல் போட்டு தைச்சிங்கனாலும் பிரித்து விட்ருங்க அந்த தையலை. நல்லா டைட்டாக சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அப்படியே வச்சு தைக்க போகிறோம். ஒரு 4 பட்டன் 4 பட்டன் மட்டும் வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடிக்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனல் பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.